ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वन्नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत्सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு பாட்டம் 86வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். 80லேருந்து 85 வரைக்கும் பாராயணம் பண்ணிடலாம். அமானி மானதோ மான்யோ लोकस्वामी त्रिलोकधृक् सुमेधा मेधजो धन्यः सत्यमेधाधराधरः तेजो वृषोद्युतिधरः शर्वशस्त्रभृताम्बरः प्रग्रहो निग्रहो व्यग्रो नैकशृङ्गो गदाग्रजः चतुर्मूर्तिश्चतुर्बाहुश्चतुर्व्यूहश्चतुर्गतिः चतुरात्मा चतुर्वेदविदेगपात् समावर्तो निवृत्तात्मा दुर्जयो दुरधिक्रमः दुर्लभो दुर्गमो दुर्गो दुरावासो दुरारिः शुभांगो लोकसारंगः सुदन्तुस्कन्दुवर्धनः इन्द्रकर्मा महाकर्मा कृतकर्मा कृतागमः उद्भवः सुन्दरः सुन्दो रत्ननाभः सुलोचनः अर्को वाजसनः शृङ्गी जयन्तः सर्वविजयी. 85 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பாட்டம் 86வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 99வது ஸ்லோகம். சுவர்ணபிந்துரக்ஷோபியः சுவர்ணபிந்துரக்ஷோபியः सर्ववागीश्वरेश्वरः सर्ववागीश्वरेश्वरः महाहृदो महागर्तो महाहृदो महागर्तो महाभूतो महानिधिः महाभूतो महानिधिः. सुवर्णबिन्दुरक्षोभ्यः सर्ववागीश्वरेश्वरः महाहृदो महागर्तो महाभूतो महानिधिः. இந்த 86வது ஸ்லோகத்துல சுவாமிக்கு 7 நாமங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 நாமங்கள்ல பார்த்தீங்கன்னா
800வது நாமம் சுவர்ண பிந்து. 800வது நாமம் வந்தாச்சு, டக்குன்னு வந்த மாதிரி தெரியுது. 800வது நாமம் வந்து பாத்தீங்கன்னா சுவர்ண பிந்து. சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுவர்ண பிந்து. சுவர்ண பிந்துனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நல்லா பொன் போன்ற அவயவங்களை உடையவர் அப்படின்னு ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். அதை காட்டிலும் முக்கியமான மீனிங் நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, பிந்துன்றது வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்துக்கு மேல ஒரு டாட் வைக்கிறோம் பாத்தீங்கன்னா, பிந்து அப்படின்னு பேர். அந்த பிந்து ரூபமா வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் ஈஸ்வர ரூபமா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவர்ண பிந்து அப்படின்னு சுவாமிக்கு பேர். அதுக்கு அடுத்தது வந்து அக்ஷோபியா அப்படின்னு அர்த்தம். க்ஷோபா அப்படின்னா தளர்ச்சி அடைகிறது, வருத்தத்தை அடைகிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கலங்கி போறதுக்கு பேர் க்ஷோபான்னு பேர். அதே க்ஷோபம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவர் அப்படின்னு சொல்லும் போது அக்ஷோபியா. நெகட்டிவ்ல போட்டீங்க அப்படின்னா அக்ஷோபியா அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்திலும் கலங்காதவர். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கலக்கம் அடைய போகுது, சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் அவர் தான் பண்றாரு. அப்ப அவருக்கு வந்து கலங்க வைக்கிறதுக்குன்னு எந்த ஒரு விஷயமும் அவருக்கு எதிராக இல்லவே இல்லை. அதனால கலங்காதவர். சர்வவாகீஸ்வரேஸ்வரா அப்படின்னு பேரு. சர்வவாகீஸ்வர, சர்வவாகீஸ்வரன்றதுக்கு அர்த்தம் இந்த உலகத்துல நிறைய பேர் பேசுறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஈஸ்வரனா இருக்காங்க. எல்லாரும் ஈஸ்வரனா இருக்கும், பேச்சுல தலைவனா இருக்காங்க. சரஸ்வதியோட கடாட்சத்தினால வந்து பாத்தீங்கன்னா கிருப்பையினால நிறைய பேருக்கு வாக் சக்தி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. பிரம்மா தேவர்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேர் இந்த உலகத்துல. இப்ப கூட ஒரு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமியோட ஸ்பீச் கேட்டேன். ஒரு அப்படியே ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஸ்டேடியத்தையே என்ன பண்றாருன்னா கட்டி தன்னோட கமெண்ட்ல வச்சிருக்காரு. என்ன வாக் சக்தின்றீங்க, அப்படியே தெரிக்குது. அப்படியே ரொம்ப வயசு கம்மி, ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கட்டி போட்டிருக்காரு. இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு வாக் சக்தி உள்ள நல்ல ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரவச்சன கர்த்தாக்கள் இருக்காங்க. எல்லாம் வாக்குல பெரிய ஆட்கள். இந்த எல்லாத்துக்கும் ஒருத்தர் ஈஸ்வரனா இருக்கணும்ல, இவங்கெல்லாம் வாக்குக்கு ஈஸ்வரனா இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் யாரு ஈஸ்வரனா இருக்காரோ அந்த பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வாகீஸ்வர ஈஸ்வரர். எல்லா வாக்குல ஈஸ்வரருக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர். அதுக்கப்புறம் மகாகிருதக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த பெருவெல்லம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாண்டுக்குள்ளார ஒரு குளத்துக்குள்ளார இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஆனந்த பெருவெல்லம் இருக்கிற குளமா இருக்கிறவர் பகவான். அதனால அவருக்கு பேரு மகாகிருதகன்னு பேரு. நம்ம சொல்றோம்ல பாலாறு தேனாறுன்ற மாதிரி ஒரு குளம் ஃபுல்லா ஆனந்தமா இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஆனந்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான். கிருதகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளம். மகாகிருதகன்றதுக்கு அர்த்தம் நம்ம டெய்லி ஸ்லீப்ல இருக்குமே, எங்க போய் விழுவுறோம், அந்த மகாகிருதத்துக்குள்ளார போய் விழுந்துடுறோம், ஆனந்தமா தூங்கி போறோம். அதை வந்து ஒரு கற்பனை பண்ணியிருக்கு, ஒரு குளம் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அதுல இருக்க தண்ணி எல்லாம் ஆனந்தமா இருக்கு. அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவன் முக்தர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, மோட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல விழுந்து இளைப்பாறுகின்றார்கள் சமாதி அப்படின்னு சொல்லப்பட்டு. அதுக்கப்புறம் மகா கர்த்தகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா குழி, பெரிய பள்ளத்தாக்கு. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா சக்தி தான், பகவானோட மாயா சக்தி தான் பெரிய பள்ளம். பிளாக் ஹோல்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்குன்னு, பெரிய பிளாக் ஹோல். இந்த மொத்த யூனிவர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்துக்குள்ளார போய் என்ன ஆகுது, சம்ஹார காலத்துல இல்லாம போயிடுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மாயா சுரூபத்தை உடையவர் பகவான். அதனால வந்து பாத்தீங்கன்னா மகா கர்த்தகான்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாபூத்தக, மகாபூத்தம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்கும் வியாபிச்சவர். நான் சொல்றேன்ல மகத்பூதம். இந்த மகத்பூத்தம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் மகத்பூத்தம் அப்படின்னு பேர். சர்வ வியாபகமா இருக்கிறது, அதனால மகாபூத்தகன்னு பேர். மகத்பூத்தம் தான் மகாபூத்தகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மகாநிதிகி. மகாநிதிகி அப்படின்னா இந்த மொத்த வெல்த், இந்த லோக்கமே வெல்த் தானே, ஐஸ்வர்யம். நம்ம எதெல்லாம் ஐஸ்வர்யம் சொல்றோமோ அதெல்லாம் எங்க இருக்கு, இந்த மொத்த உலகத்துலதான் இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்ஹார காலத்துல போய் என்ன ஆகும், யாரோ ஒரு இடத்துல லயம் ஆகணுமா, அந்த லயஸ்தானமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கிறதுனால இந்த நிதி எல்லாம் போய் இந்த பொக்கிஷத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு லாக்கர் மாதிரி பகவான் இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மகா நிதிகி அப்படின்னு பேர். பெட்டகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரளய காலத்துல போய் சுவாமிகிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா லயமாயிடுது. திரும்ப அங்கிருந்தே லாக்கர்ல இருந்து எடுக்கிற மாதிரி திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி காலத்துல வெளிப்படும். அப்ப அந்த லயஸ்தானம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வெல்த்துக்கும் லயஸ்தானமா இருக்கிறதுனால மகாநிதிகி அப்படின்னு சுவாமிக்கு பேர். இதுல
முக்கியமான இது நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவர்ண பிந்து தான் நான் பாத்தீங்கன்னா சொல்ல போறேன். ஆச்சாரியர் பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல சொல்றார் பிந்தவோ. பிந்து அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு பகவச்சனத்துல பிந்தவோ அவயவாக, அவயவங்கள், நம்ம கை காலு மூக்கு வாய் இருக்குல்ல, இது மாதிரி அவயவங்கள் சுவர்ண சதுர்ஷா அஸ்ய இதி. அஸ்யனா பகவானுக்கு சுவர்ணத்துக்கு போல, பொண்ணுக்கு போல, தங்கம் மாதிரி அவயவங்கள் இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் பாத்தீங்கன்னா சுவர்ண பிந்து. சாதாரண மீனிங் சொல்லியாச்சு. அப்ப பிந்துனா அவயவம், பிந்துனா அவயவம், தங்கம் மாதிரி அவயவம் இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் பாத்தீங்கன்னா சுவர்ண பிந்துன்னு பேரு. இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா சுவாமி அப்படின்னா இருக்கு. விஷ்ணு பகவானை பாத்தீங்கன்னா உபாசனை பண்ற போதும் பொன்னொழி பொருந்தியவன் அப்படின்னு உபாசிக்க வேண்டியது. கிரண்ய கர்ப்பர்னு பேர் வச்சிருக்கு. கிரண்மயமா இருக்கிறவர் அப்படின்னு பேரு. இந்த சூரியனுக்குள்ளார ஒரு புருஷன் பாத்தீங்கன்னா ஹிரண்மயமா இருக்கான். சூரியனுக்குள்ளார இருக்கிறதே யாரு? சூரிய நாராயணன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிரண்ய கர்ப்பர் தான் சூரிய நாராயணன் அப்படின்னு சொல்றோம். அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிற அந்த பொன்னொழி பொருந்திய அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு போது பிரணாகாத் சர்வகேவ சுவர்ணக. பிரணகாத் என்னன்னா நகம் வரைக்கும், தலைமுடியிலிருந்து நகம் வரைக்கும், கால் நகம், கட்டை விரல் நகம் வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வகேவ சுவர்ணக. அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு பாத்தீங்கன்னா மொத்த உடம்பே பாத்தீங்க அப்படின்னா சுவர்ணமா இருக்கான், தங்கமா இருக்கு அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹிரண்ய கர்ப்ப வித்யா அப்படின்னு ஒரு வித்யா இருக்கு. அந்த வித்யால பாத்தீங்கன்னா இது சொல்லப்பட்டு டெய்லி காயத்ரியில பாத்தீங்கன்னா இந்த இரண்யமயமான புருஷனை தான் உபாசனை பண்றோம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பிரதான மீனிங் சொன்னதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான மீனிங் சொல்றார். இது சுருத்தேகைக்கு அப்புறம் சோபனோ வர்ணோ அக்ஷரம் பிந்துஷ்ச யஸ்மின் மந்தரே தத்து மந்திராத்மகாவா சுவர்ண பிந்து. ஓங்காரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறார். சோபனோ வர்ணம், அகாரம் உகாரம் மகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வர்ணங்கள் பாத்தீங்க அப்படின்னா எந்த மந்திரத்துல இருக்கோ, எந்த அக்ஷரங்களுக்கு பேரு அக்ஷரம்னு பேரோ, அகார உக்காரம் அகாரம் சேர்ந்து அக்ஷரம் அப்படின்னு ஒரு மந்திரத்துக்கு பேர். என்ன மந்திரம்? அக்ஷரம். ஓம் இத்யேகாட்சரம் பிரம்ம. அப்ப ஓம் என்ற அக்ஷரம் தான் பாத்தீங்கன்னா அகார உக்காரம் மகாரம்ன்ற வர்ணங்களை உடையதா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிந்துன்னு சொல்லக்கூடியதும் பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்துல தான் பிந்துவும் இருக்கு. யஸ்மின் மந்திரே, எந்த மந்திரத்துல 3 அக்ஷரங்களும் ஒரு பிந்துவும் இருக்கோ தத்து மந்திராத்மாவா, அந்த மந்திர வடிவத்துல பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால, மந்திர வடிவமா ஓங்கார வடிவமா பகவான் இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு சுவர்ண பிந்து அப்படின்னு பேரு. இதுக்குதான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம சாதனைக்கு பாத்தீங்கன்னா வந்துடணும். வராக உபனிஷத்து அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. இப்ப பிந்துவை பத்தி பாத்தீங்கன்னா சதானந்தஜி பிந்து என்னன்னு திரும்ப எல்லாம் கேட்கக்கூடாது. பிந்துவை பத்தி பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம்னா டக்குன்னு அவ்வளவுதான், ஃப்ரேம் பண்ணி வச்சு 2 2 4 அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் முன்ன பின்னெல்லாம் எதுவும் இல்லை. பிந்துவை பத்தி பேச ஆரம்பிக்குது. பிந்து யாரெல்லாம் பாத்தீங்கன்னா என்னவோ அதெல்லாம் பிந்துவை கரெக்ஷன் பண்ணிங்க. வராக உபனிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது ஒரு மந்திரம் பாத்தீங்கன்னா பஞ்சம அத்தியாயத்துல ஒரு மந்திரம் ஆரம்பிக்குது வராக உபனிஷத்துல. லய மந்திரஹடா யோகோ யோகோ அஷ்டாங்க சயுதா. ஒரு மந்திரம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனை யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லய யோகம், மந்திர யோகம், ஹடயோகம் அப்படின்னு யோகம் பாத்தீங்க அப்படின்னா இங்க உபனிஷத்துல 3 யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு வராக உபனிஷத்துல. இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே அஷ்டாங்க சயுதா யோகம்னு வந்துடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும், 8 அங்கங்களை பாத்தீங்கன்னா கொண்டு வந்துடணும். 8 அங்கங்கள் இல்லாம யோகம் இருக்கவே இருக்காது. ஆயிடுச்சா? அதுல லயயோகம், அதுக்கப்புறம் மந்திர யோகம், ஹடயோகம் அப்படின்னு 3. இந்த ஹடயோகத்தை தூக்கி நம்ம என்ன பண்ண போறோம், தூரமா வச்சிட போறோம். என்ன யோகத்தை நம்ம வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லயயோகம் தான் பிரதானம். இந்த லயயோகத்துக்கு தான் இன்னொரு பேர் என்ன பேரு அப்படின்னா நேத்தின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம், காரணத்துல காரியத்தை லயம் பண்ணிக்கிட்டே போற மெத்தடுன்னு சொல்லலாம். காரணத்துல காரியத்தை லயம் பண்ணிக்கிட்டே போறது.
அப்ப கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா லயோ யோகம் எங்க போய் முடிஞ்சிரும்? சர்வத்தையும் லயம் பண்ண பிறகு மிச்சம் பிரம்மம் மட்டும் மிச்சம் இருக்கும். இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு? லய யோகம்னு பேரு. பஞ்சீகரணம்னு டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் அகார உக்கார மகாரங்களை லயம் பண்ணி துரியத்துல நிக்கக்கூடிய அந்த யோகத்தை சொல்றார். அதுக்கப்புறம் மந்திர யோகம். மந்திர யோகத்துல வந்து பிரதானமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதே தான் எடுக்கிறோம். லய யோகத்தையே வந்து பாத்தீங்கன்னா மந்திர ரூபத்துல ஓங்கார ரூபத்துல மந்திர ஜபத்துல இருந்து ஆரம்பிச்சு லயம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த 2 யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரிஸ்கிரைப் பண்றோம், நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். இதுல வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, சரி எவ்வளவு நாள் சுவாமி அபியாசம் பண்ணணும்? சிரவண காலம் இருக்கு. இப்ப நீங்க சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எவ்வளவு காலம் அபியாசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கம்மியா தான் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கிளாஸ்க்கு வர முடியாது. ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகம் பண்ண முடியாது. ஆச்சாரியர் சொல்றார், திவாராத்திரம் அவச்சின்னம் யாமே யாமே யதா யதா. அருமையானது. நாங்க இப்ப வந்து பிளான் பண்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதகன் அப்படின்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் 15 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானத்துக்காக உட்காரணும். தூங்குறது 4 மணி நேரம் இருக்கணும். மீதி நமக்குன்னு தேவைகளுக்கு ஒரு 2 மணி நேரம் இருக்கணும். இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து விட்டு விட்டு 4 மணி நேரம் 4 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னாவே 12 மணி நேரம் ஆயிடும். அதுக்கப்புறம் ராத்திரியில வந்து ஒரு 4 மணி நேரம் உட்கார்ந்தீங்க அப்படின்னா 16 மணி நேரம் ஆயிடும். மீதி இருக்கிற 8 மணி நேரத்தை தூங்குறதுக்கும் நம்மளுடைய தேகத்துக்கு இது பண்றதுக்கும் வச்சுக்கணும். மீதி காலம் எல்லாம் அபியாசத்துல மட்டும் இருக்கும். எப்போ? சிரவணம் முடிஞ்சு மனனம் முடிஞ்சு நிதித்தியாசனத்துக்கு போறவன் இந்த அபியாசத்தை ஆரம்பிக்கணும், லய யோகத்தை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், திவாராத்திரம் ராவும் பகலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? உட்காரணும். அவச்சின்னம் துண்டுபடாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? காலையிலையும் மத்தியானமும் ராத்திரியும் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு யாமே யாமே யதா யதா, எப்பப்பெல்லாம் யாமம் வருதோ ஒவ்வொரு யாமத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுஷ்டானத்தை வச்சு கொள்ள வேண்டும் சொல்லியாச்சு. அப்ப வந்து அனேன அபியாச யோகேன. இதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அபியாச யோகம் அப்படின்னு பேரு. இந்த அபியாச யோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா வாயுர் அபியசிதோ பவேத். முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வாயுவை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த வாயுவை தான் கரெக்ஷன் பண்ணணும். 2 சாதனம் வச்சுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பிராணாயாமம், ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரணவ ஜபம். அப்ப முதல்ல எதை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அனேன அபியாச யோகேன வாயுர் அபியசிதோ பவேத். முதல்ல வாயுவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெதுவா அபியாசம் பண்ண ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன்ல, வாயுவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தீர்க்கமா இழுத்து விடுங்க, தீர்க்கமா இழுத்து விடுங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் பிராணனை கவனிங்க. இதெல்லாம் பேஸ் ஆயிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்துக்கு அனுஷ்டானத்துக்கு மட்டும் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்? நல்லா பிராணாயாமத்தை 10 ரவுண்டு 20 ரவுண்டு 20 ரவுண்டு 30 ரவுண்டு 40 ரவுண்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா துண்டு 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 துண்டா 10 10 10 10ன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜபம் பண்றதுக்கு முன்னாடியும் 10 10 பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டே போறது. அப்ப 5 வாட்டி உட்கார்ந்தீங்கன்னா 50 பிராணாயாமம் ஆயிடும். 7-8 முறை உட்கார்ந்தீங்கன்னா 70 80 பிராணாயாமம் ஆயிடும். நீங்க ஒவ்வொரு மணி நேரம் உட்காரும் போதும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டே வர்றது. அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, முதல்ல வாயுவை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் செய்யட்டும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாயவ் அபியசிதோ வன்னிகி பிரத்யகம் வர்ததே தனவ். இந்த வாயுவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிராணாயாமத்து மூலமா அபியாசம் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வன்னிகி பிரத்யகம் வர்ததே தனவ். இந்த தேகத்துல தனுனா, இந்த தனுனா இந்த தேகத்துக்கு பேர் தனுன்னு பேர். இந்த தேகத்துல இருக்கக்கூடிய அக்னியானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகாக்னி அப்படின்னு அதுக்கு பேர். பிராணாயாமத்தினால இந்த யோகாக்னியானது நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும், நல்ல விருத்தி ஆகும். விருத்தி ஆகும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? வன்னவ் விவர்தமானேது சுகம் அன்னாதி ஜீரியத்தை. முதல்ல யோகாக்னின்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த யோகா அக்னி வர 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஃபுட்டு உள்ள போட்டீங்கனாலும் அது டைஜஸ்ட் ஆயிடும். டைஜஷன் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா வரவே வராது. நீங்க எப்போவாது கொஞ்சம் பண்ணியிருந்தா கூட ஒரு கொஞ்சம் வந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷம் அபியாசம் பண்ணி விட்டீங்கன்னா கூட ஜென்மத்துக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது? டைஜஷன் ப்ராப்ளம் வரவே வராது.
இப்ப நான் தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்தை பண்றதுல அப்பப்ப பண்ணிக்கிட்டே இருப்பேன், மிதமா பண்ணுவேன், அப்பப்ப பண்ணுவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பிராணாயாமமா கத்தியா இருந்தது. எனக்கு இன்னும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் ப்ராப்ளம் வராது, டைஜஸ்ட் ப்ராப்ளம் வராது, செரிமான கோளாறு எந்த விஷயமும் இருக்காது. மற்றவங்க எல்லாம் திரிபலா சூரணம், அந்த சூரணம், அது இதுன்னு நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பிரச்சனையே வராது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, யோகாக்னி வந்து பிராணாயாமத்தினால உண்டாயிடுச்சு அப்படின்னா அது எந்த உணவை போட்டீங்கனாலும் அந்த உணவை என்ன பண்ணும், டைஜஸ்ட் பண்ணும். இதான் யோகாக்னியோடது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னஸ்ய பரிபாக்கேன ரசவிருத்தி பிரஜாயத்தை. இந்த அக்னியிலேயே 2 அக்னி 3 அக்னி சொல்லியிருக்கேன்னா, ஒன்னு யோகாக்னி, அதுக்கப்புறம் அது தீப்தாக்னி, அதுக்கப்புறம் பிரதீப்தாக்னி அப்படின்னு 3. இதுலயே வேற வேற வெரைட்டிலாம் சொல்லுவாங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் சொல்றேன். முதல்ல இப்போ மனசுல வச்சுங்க, சாதாரண எந்த உணவை போட்டாலும் செரிமானம் பண்றது யோகாக்னி. பிராணாயாமம் பண்ணவே உங்களுக்கு வந்துடும். பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, ஒரு காலையில ஈவினிங் மத்தியானம் அப்படின்னு 10-20 பிராணாயாமத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது, டைஜஷன் ப்ராப்ளமே வராது. அது பேர் யோகாக்னி. இன்னும் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா கும்பகத்தை அதிகமாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கும்பகத்தை அதிகமாக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா அது தீப்த அக்னி ஆகும். இன்னும் பிராணாயாமத்தோட அளவு அதிகம், கும்பகத்தோட அளவு அதிகமாகும் போது பிரதீப்த அக்னின்னு அப்படின்னு ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட அன்னம் இருக்குல்ல, அன்னம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தாத்துக்களா பிரியும் அப்படின்னா 8 தாத்துக்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறோம். அந்த 8 தாத்துக்களா அன்னஸ்ய பரிபாக்கேன ரசவிருத்தி பிரஜாயதே. அன்னம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பரிபக்குவத்தை அடைஞ்சு நல்லா டைஜஸ்ட் ஆகி ரசமா வந்து பாத்தீங்கன்னா விருத்தி பிரஜாயதே, ரசமாயிடுது. அன்ன ரசமா எசன்ஸ் வந்துருது. யாரு அதை குக் பண்றா, இந்த பிராணான் தான் வந்து பாத்தீங்கன்னா தீப்த அக்னியா இருக்கிறது குக் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ரசே விருத்திம் கதே நித்தியம் வர்தந்தே தாத்தவஸ்ததா. இந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உடம்புக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது இந்த தாத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விருத்தி அடையுது. இந்த வடகர சிவானந்த ஆசிரமம் நான் ஒன்று சொல்றேன் பாத்தீங்களா, அந்த சாதுக்கள்லாம் பாருங்க, யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சாதுக்கள்லாம் இங்க நடமாடுவாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் 15 மணி நேரம் அபியாசத்துக்கு மட்டும் உட்காருவாங்க. அவங்க தேகம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா தெரியும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா வடகர சிவானந்த ஆசிரமம் அப்படின்னு. சின்ன சின்ன குழந்தைங்கலாம் கூட வடகரையில இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணி 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 அந்த அபியாசத்தோட வெளியிலேயே தெரியும் 8 தாத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல விருத்தி அடைஞ்சிருக்கும், நல்ல தேஜஸ்வியா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. வெறும் பிராணாயாமத்தை மட்டும் பண்ணினா அடிச்சா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாத்து நாம் வர்தனே நைவ பிரபோதோ வர்ததே தனௌ. இந்த தாத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா விருத்தி அடைய என்ன ஆகும்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா வர்ததே தனௌ பிரபோதோ, நல்ல பிரகாசமானது. எல்லா செல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன ஆகுனா தக்யந்தே சர்வ பாபானி ஜென்ம கோட்டீர் ஆர்ஜிதானி ச. நம்ம கோட்டிக்கணக்கான ஜென்மங்களா பண்ணி வச்சிருக்கிற பாப்பங்கள் எல்லாம் இந்த சித்தத்துல என்னவா பதிவாயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருத்தி ரூபத்துல இந்த சித்தத்துல பதிவாயிருக்கு. இந்த பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா தீப்தக்னி யோகாக்னி இது என்ன பண்ணும், ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றது. தீப்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா தாத்துக்களை வந்து சுத்தப்படுத்தி உங்கள்ட்ட தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசத்தை கொடுக்கும். பிரதீப்த அக்னின்னு சொல்லக்கூடியதுதான் ரொம்ப உத்கிருஷ்டம். அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா சித்தத்துல இருக்கக்கூடிய வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா கோட்டிக்கணக்கான ஜென்மங்கள்ல ஆர்ஜித பாப்பங்கள், சம்பாதிக்கப்பட்ட பாப்பங்கள் எல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா வாசனா ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா பதிவாயிருக்கும். அதை எல்லாத்தையும் நாசம் செய்கின்றன. அப்ப என்ன பண்ணணும், ஒரு சாது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிதித்தியாசனத்துக்கு போறவன் முதல்ல என்ன பண்ணணும், பிராணாயாம அபியாசத்தை பண்ணதுக்கு பிறகு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்ற குதே மேட்ராந்தராலஸ்தம் மூலாதாரம் திரிகோணகம். வந்தாச்சு, மெயின் விஷயத்துக்கு வந்தாச்சு. ஓங்காரத்தை ஆரம்பிக்கிறோம். ஓங்காரத்தை ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இந்த நம்மளோட மலத்வாரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மலத்வாரத்துக்கு பேரு குதம் அப்படின்னு பேரு. அந்த மலத்வாரத்துக்கும் மூத்திரஸ்தானத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு தான் வந்து பாத்தீங்கன்னா மலத்வாரம் இங்க கீழே இருக்குன்னா
இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மூத்திரஸ்தானம் இருக்கும். இந்த கையை இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மூத்திரஸ்தானத்துக்கு உள்ளார, அதே மாதிரி மலத்வாரத்துக்கு மேல இவ்வளவு கையளவு வச்சிங்க அப்படின்னா நடுவுல இருக்கிறது இப்படி வைக்கணும். மூத்திரஸ்தானத்துக்கு உள்ளார இவ்வளவு தூரம், மலத்வாரத்துக்கு மேல இவ்வளவு தூரம். இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, ஸ்ருதிய சொல்லுது வராக உபனிஷத்துல, குதமேட்ராந்தராலஸ்தம், குதத்துக்கு மேல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ராந்தரஸ்தம்னா இந்த ஜனன ஸ்தானம் மூத்திரத்வாரத்துக்கு உள்ள அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல அந்தராலஸ்தம், அதுக்கு நடுவுல இருக்கிற பாகத்துக்கு என்ன பேருனா மூலாதாரம். அதுக்கு என்ன பேரு? மூலாதார சக்கரம். அந்த இடத்துலதான் இருக்கு. அந்த மூலாதார சக்கரம் எப்படி இருக்கும் அப்படின்னா திரிகோணகம். யாராவது லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த திரிகோணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல 3 கோணம். நீங்க கோணம் போடுறது எப்படிதான் போடுவீங்க? விளக்குக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 முக்கோணம் போட்டு அதுக்கு நடுவுல தானே வந்து பாத்தீங்கன்னா வைப்பீங்க. 4 இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3 பக்கத்துலயே ஒரு ரவுண்டா சுழிச்சு விட்டு கீழ் நடுவுல வந்து அந்த திரிகோணத்துக்கு நடுவுல ஒரு ஓங்காரத்தை போட்டு வீட்டுல பண்ணுவாங்க. அது மாதிரி எப்படி நீங்க பண்றீங்கன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணுவோம், தாம்பூலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி போட்டு விட்டு அதுக்கு நடுவுல விளக்க தூக்கி வச்சிருவோம். இதெல்லாம் பண்ணுவோம். அந்த முக்கோணம் தான் வந்து பாத்தீங்கன்னா திரிகோணகம். அந்த மூலாதாரம் திரிகோணகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவஸ்ய பிந்து ரூபஸ்ய ஸ்தானம் தத்தி பிரகாசகம். அந்த ஸ்தானத்தோட நடுவுல இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், ஸ்ரீசக்கரம் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவுல வந்து ஒரு குங்குமம் வைப்போம். நடுவுல இருக்கிற முக்கோணம் இருக்குல்ல, திரிகோணம் நடுவுல இருக்கு. அந்த நடுவுல இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குங்குமத்தை வந்து பாத்தீங்கன்னா சந்தன குங்குமத்தை அங்க வைப்போம். அந்த திரிகோணத்துக்கு மத்தியில தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து சக்தியோட வந்து பாத்தீங்கன்னா வாசம் செய்கின்ற இடம். மூலாதாரத்துல இருக்கக்கூடிய திரிகோணத்துக்கு மத்தியில யத்ர குண்டலினீதி நாம பராசக்தி பிரதிஷ்டிதா. அந்த இடம்தான் குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய பராசக்தியோட ஸ்தானமாக சொல்லப்படுகின்றது. அங்கதான் பராசக்தி வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்றிருக்காள். எங்க? மூலாதாரம். எத்தனை கோணம்? திரிகோணம். 3 கோணம், முக்கோணம். அந்த முக்கோணத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சிவனோட ஸ்தானம். சிவன் இருக்க இடத்தான் இந்த குண்டலினி சக்தி பராசக்தியும் அங்கதான் பிரதிஷ்டிதமாயிருக்காள். யஸ்மாத் உற்பத்தியதே வாயு. அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வாயு வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகின்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யஸ்மாத் வன்னி பிரவர்த்ததே. எந்த இடத்துல இருந்து பிராணன் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல இருந்து தான் அக்னியும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுகின்றது. இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய நல்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்ல, அப்போ வாயுவும் நம்மளுடைய பிராணசக்தியும் கூட வந்து பாத்தீங்கன்னா அக்னியும் பாடியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பராசக்திட்ட இருந்துதான் உற்பத்தி ஆகின்றது. யஸ்மாத் உற்பத்தியதே பிந்துர் யஸ்மாத் அன்னாத பிரவர்த்ததே. எந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உற்பத்தி ஆகுதோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எது உண்டாகுதுன்னா பிந்து. அதிலிருந்து பிந்துவானது வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. நம்ம ஓங்காரத்தை சொல்லும் போது என்னெல்லாம் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து அகாரம், உகாரம், அதுக்கப்புறம் மகாரம், மகாரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாதம், நாதத்துக்கு அப்புறம் பிந்து, அதுக்கப்புறம் கலா, அதுக்கப்புறம் கலாதீதம், அதுக்கப்புறம் துரியம். இப்படி வந்து பாத்தீங்கன்னா 8 அங்கங்களா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிப்போம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்னா மேல இருந்து கொண்டு வாங்க. ஓம் நம்ம சொல்றோம்ல, வாய் திறந்து சொன்னீங்க அப்படின்னா, நான் அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன், வாய் திறந்து சொன்ன விராட்டு பிரணவம். அகாரம் விராட்டு பிரணவம். வாயை திறந்தாவே சொன்னோம் அப்படின்னாவே அதுக்கு பேரு அகாரம் தான், ஸ்தூலம். அப்ப வாயை திறந்து சொல்றது அகாரம், விராட்டு பிரணவம் வாய்க்கு வெளியில வர்றது. இதே வந்து பாத்தீங்கன்னா உகாரத்தோட ஸ்தானம் எது அப்படின்னா மனசுல சொல்றது உகாரம். எங்க அப்படின்னா தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது தாட் ப்ராசஸா இருக்கிற ஓங்காரம். அதுக்கு என்ன பேரு? ஹிரண்ய கர்ப்ப பிரணவம். இதே வந்து பாத்தீங்கன்னா தொண்டையில இருந்து ஹிருதயத்துக்கு போகும்போது நீங்க மனசும் அந்த இடத்துல இல்லாமல் போய்விடும். ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல சொல்லி 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 இந்த மனசுல சொல்லக்கூடிய ஓங்காரமும் வந்து பாத்தீங்கன்னா
அந்த பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா லயமாகிவிடும். பிராணன் தான் காரணம். அந்த பிராணனோட ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இததான் வந்து பாத்தீங்கன்னா பராபஷ்யந்தி வைக்கரி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா பஷ்யந்தி சப்தமா இருக்கு. இந்த தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா உகாரம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியமாவா இருக்கு. அதுக்கப்புறம் மத்தியமாவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைக்கரியா வந்து பாத்தீங்கன்னா வாயில இருந்து வெளியில வருது. வைக்கரி விராட்டு பிரணவம். மத்தியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டத்துல மனசுல சொன்னீங்கன்னா தொண்டை மட்டும் அசையும். சொப்பனம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சயின்ஸ் எல்லாம் சொல்லுது, இந்த சொப்பனம் பார்த்துட்டு இருக்கும்போது தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்ஷன் இருக்கான். ஏன்னா தாட்டோடது வந்து பாத்தீங்கன்னா இந்த தொண்டையில. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பிராணன் மட்டும் ஹிருதயத்துல இருக்கும். அது வந்து மகாரம். உகாரம் வந்து பாத்தீங்கன்னா மானச பிரணவம். அது லயமாச்சு அப்படின்னா பஷ்யந்தின்னு சொல்லக்கூடிய காரண ரூபத்தை அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதுவும் அதுக்கு அடுத்தது தொப்புளுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமகாரம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவோம். தொப்புள் என்னது? அர்த்தமகாரம். அர்த்தமகாரம்னா என்ன அர்த்தம்? நாதம். எங்க இருந்து நாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தொப்புள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீடிச்சு நம்ம சொல்றோம்ல ஓம் மகாரம் ஹிருதயத்துல, மகாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய நீடிச்ச அந்த மகாரத்தோட நீடிச்சு சொல்லக்கூடிய அந்த நாதம் வந்து பாத்தீங்கன்னா தொப்புள்ள. தொப்புளுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துடும்? தொப்புள் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரகம். தொப்புளுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலாதாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாதத்துக்கு அப்புறம் பிந்து. அந்த பிந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்க இருந்து தான் எங்க இருந்து பிந்து அப்படின்னா அந்த மூலாதாரத்துல இருந்து பிந்து. அப்புறம் மூலாதாராதி ஷட்சக்கரம் சக்திஸ்தானம் ஈரிதம். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்தானங்கள், குண்டலி சக்தியோட 6 ஸ்தானங்கள், ஷட் சக்கரங்கள் அங்கிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நல்லா புரிஞ்சுங்க. பிந்து பிந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா பிந்துனா என்ன அர்த்தம்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அகாரம் ஸ்தூலம், உகாரம் மானசம், அதுக்கப்புறம் மகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணம் பிராணரூபம் தூக்கத்துல இருக்கிறது. தூக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா மகாரம். அகாரம் ஜாகிரதம், உகாரம் சொப்பனம், மகாரம் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப். அந்த மகாரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீடிக்கும் போது வந்து ஒரு ஆனந்தத்தை நம்ம அடையிறோம். பாத்தீங்களா, தூக்கத்துல 2 அம்சம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குன ஒண்ணும் அறியல. இந்த ஒண்ணும் அறியலன்றது காரணம் மகாரம். அதுக்கப்புறம் இருக்கிற ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா நாதம். அந்த நாதத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்கு, அதுதான் பிந்து, நாத பிந்து. அந்த பிந்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜகத்திலையும் 16 கலைகள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஸ்தானம். அது நாத பிந்து கலா. அந்த பிந்துல வந்து பாத்தீங்கன்னா 16 கலைகள் இருக்கு, அவயவங்கள் இருக்கு இந்த சிருஷ்டியோடது. பிரஷ்னோபனிஷத்து படிச்சீங்க அப்படின்னா 6வது பிரஷ்னத்துல 16 கலைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டினீங்க அப்படின்னா கலாதீதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா துரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த பிந்து பிந்துன்னு எங்கேயாவது இருக்கு அப்படின்னா பிந்து சக்கரம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்த இந்த நான் குங்குமம் வச்சிருக்கேன்ல, இந்த மேல இருக்கிற ஸ்தானம் தான் லலாட்ட சக்கரம்னு பேர். இதுக்கு பேர் இந்த லலாட்ட சக்கரம். லலாட்டம்னு நெற்றி. நெற்றியில இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிந்து சக்கரம் அப்படின்னு பேர். இதுக்கு மேல போனீங்க அப்படின்னா சகசிராரத்துக்கு வந்துடும். இந்த பிந்து சக்கரம் தான் அவித்யா, அவ்யாக்கிருதம் அப்படின்னு மூல பிரகிருதி அப்படின்னு பேர். வேற எதுவுமே இல்லை. சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இனிமே பிந்துன்னு எங்கேயாவது ஓங்காரத்தை போட்டு மேல ஒரு புள்ளி வச்சிங்க அப்படின்னா அந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா என்னது? அவித்யா, மாயா, மாயா தத்துவம். அது நம்ம சரீரத்துல எங்க இருக்கு? 2 ஸ்தானம் சொல்லுவோம். இந்த லலாட்ட சக்கரம் ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலாதாரம், திரிகோணம். இதான் வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சாலும் சரி, இல்ல வேற எங்கேயாவது சாக்த கிரந்தங்கள் படிச்சீங்கன்னா இதை பத்தி ரொம்ப வர்ணனைகள் இருக்கு. நான் அந்த சமயத்துல உங்களுக்கு சொல்றேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனேன ஜன சம்ஸ்காரா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி சொல்லுது
என்ன பண்ணணும்னா அநேக ஜென்ம சம்ஸ்காரக, யாரோ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்ணி, நிறைய தபஸ் பண்ணி, நிறைய வந்து சேவைகள்லாம் பண்ணி, புண்ணிய கர்மங்கள்லாம் பண்ணி, அநேக ஜென்ம சம்ஸ்கார குருதேவ பிரசாததா, ஒரு குருநாதரோட பிரசாதத்தினால வந்து பாத்தீங்கன்னா யோக அபியாசாத்து ததோ ததோ வேதோ ஜாயதே நாஸ்ய யோகினஹ தஸ்ய யோகினஹ. என்ன ஆகுது அப்படின்னா யோக அபியாசத்தினால ததோ ததோ வேதோ ஜாயதே தஸ்ய யோகினஹ, இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக அபியாசத்தோட பலனா அவனுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரந்தி பேதமானது உண்டாகின்றது. முதல் பேதம் கிரந்தி பேதம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தேக கிரந்தி, சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற கிரந்தி ஒவ்வொன்னா பிரேக் ஆகும். இத முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பேதம் உண்டாகுது. எப்படி அப்படின்னா ஆச்சரிய சொல்றார், இடா பிங்களையோர் மத்தியே சுஷும்னா நாடி மண்டலே. நம்மளோட ஓங்காரத்தை சொல்லும் போது நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், பிராணாயாமத்தை பண்ணிட்டு நீங்க பண்றீங்கன்னா மெதுவா மெதுவா அபியாசத்தோட பலத்துல பிராணனும் ஓங்காரமும் ஒன்றிணையணும். இப்ப நம்ம ஸ்தூல பிரணவம் சொல்லும் போதே அதை பண்றோம். ஓ என்ன வருது வாயில? பிராணன் தானே வெளியில வருது. அப்ப பிராணன் தான் சப்தமா பேசுறோம். அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரமாவும் அந்த சப்தம் தான் வருது. அப்போ நம்ம ஓங்காரத்தோடு சேர்ந்து ஓம் 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 நல்ல அபியாசம் பண்ணி பண்ணி லென்த் பண்ணி சொல்ல 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 மெதுவா அவங்களோட என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இடா பிங்களான்னு சொல்லக்கூடிய சூரிய நாடியும் சந்திர நாடியும் தர்மம் அதர்மம்னு பேரு, இது ரெண்டும் மனசு போகாம ஈஸ்வரன் இடத்துலயே புத்தி போச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த ரெண்டும் போய் தீர்க்க சூக்ஷ்மமா உங்க பிராணன் ஆயிடும். தீர்க்கம்னா நல்ல லென்த் ஆயிடும். இந்த லென்த் பிராணன் ஆக ஆக அந்த பிராணன் சூக்ஷ்ம தன்மைய அடைஞ்சிடும். அந்த பிராணன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுஷும்னா நாடி மண்டலத்து வழியா மூக்கோட நடுவுல டிராவல் பண்ண. இந்த மூக்குக்கு நடுவுல புருவமத்திக்கு நடுவுல போற நாடிக்கு பேரு சுஷும்னா நாடி மண்டலத்துல போகுது. முத்ரா பந்த விசேஷேன வாயுர் மூர்தம் ச காரயேத். இந்த வாயுவை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்ரா பந்த விசேஷேன, நல்ல முத்திரைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல யோக முத்திராவா இருக்கட்டும் இல்ல ஞான முத்திரையா கையில வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட். வேற எந்த முத்திரைக்கும் போகாதீங்க. கையில வந்து பாத்தீங்கன்னா யோக முத்திரா ஞான முத்திரையை வச்சுக்கோங்க. பந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாம அபியாசத்தப்பவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டா மூலபந்தம் எப்பவுமே பண்ணணும். நீங்க இப்ப கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா கூட மலத்வாரத்தை வந்து என்ன பண்ணணும் உள் பக்கமா இழுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப நானும் உட்கார்றேன், வருஷக்கணக்கா உட்கார்ந்துட்டு இருக்கேன். மூலாதாரத்தை உள்ள இழுத்துதான் எப்பவுமே ஆசனத்துல உட்காரும். மூலபந்தம் தான் இருக்கிறதுல பெஸ்ட். அதுக்கப்புறம் பிராணாயாம அபியாசம் பண்ணும்போது என்ன பண்றோம், ஜாலந்தர பந்தம் ஒண்ணு பண்றோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா சப்ரஸ் பண்றதுக்காக ஒட்டியான பந்தத்தை நம்ம பண்றோம். இந்த பந்தங்கள்னாலையும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த முத்திரைகள்னாலையும் மெதுவா இந்த வாயுவை என்ன பண்ணணும் மூர்தம் ச காரியத், நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஊர்தம் ச வாயும் ஊர்தம் ச காரியத், மேல் நோக்கின வாயுவா ஆக்கணும். நான் ஏற்கனவே அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா பேசுறவங்கள்ட்ட தனித்தனியா பேசுறவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வாயு அதோகதி பிராணன் ஊர்துவகதி பிராணன் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த பிராணன் கீழ் நோக்கி போச்சு அப்படின்னா அது வந்து அதோகதிக்கு நம்ம மூத்திரஸ்தானத்து வழியாவும் மலத்வாரத்து வழியாவும் உயிர் போச்சு அப்படின்னா வம்பா போயிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பந்தங்கள் மூலமா முத்திரைகள் மூலமா இந்த பிராணாயாமத்தை பண்றது மூலமா இந்த தீர்க்க சூக்ஷ்மம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூக்ஷ்ம பிராணன் வந்து பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து மேல் நோக்கி போகும். ஸ்தூல பிராணன் வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி போகும். உயிர் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்தூல பிராணன் பிரச்சனை இல்லை, சூக்ஷ்ம பிராணன் எந்த பக்கம் போயிருக்கோ அந்த பக்கம் தான் உயிர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை மேல் நோக்கி கொண்டு போகும் அரிச்சிராதி மார்க்கத்துக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல தீர்க்க சூக்ஷ்மத்தை பண்ண 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 லென்த் பண்ணுங்க. நல்லா சுவாசத்தை மெதுவா விட்டு பழகுங்க. சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க.
ஓம்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே அபியாசத்தை வந்து பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் ஓ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ண காலத்துல ஒரு அளவுக்கு மேல பண்ணாதீங்க. ஆனா நிதித்தியாசனத்துக்குன்னு போறோம் அப்படின்னா நிதித்தியாசனத்துல எவ்வளோ லென்த் முடியுமோ அவ்வளோ லென்த் பண்ணி 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 அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஊர்துவகதி பிராணனா மாற்றும். அந்த ஊர்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியா கிளியரா சொல்ற ஊர்துவம் காரையே பிராணனை வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கிய பிராணனா செய்ய வேண்டும். செஞ்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹ்ரஸ்வோ தகதி பாப்பானி இந்த ஓங்காரத்தோட ஹ்ரஸ்வ பிரயோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்பங்களை எல்லாத்தையும் நாசம் செய்ய வேண்டியது. அதனால ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வந்து அலுப்பு பார்க்காம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் 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 ஓம். இதுக்கு என்ன பேரு? ஹ்ரஸ்வ ஓங்காரம். ஷார்ட் ஹ்ரஸ்வ ஓங்காரம். ஒரு மாத்திர அளவுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹ்ரஸ்வம்னு பேர். ஹ்ரஸ்வ ஓங்காரத்தை ஒரு ஆசனத்துல உட்கார்ந்தோம்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. என்ன பண்ணும் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாப்பங்களை நாசம் பண்ணும். ஸ்தூலமா நமக்கு நிறைய டிராபேக் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வெளியில எல்லாம், தேகத்திலேயோ இல்லை இங்க வெளியிலயோ எல்லாத்துலயும். இது எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹ்ரஸ்வ ஓங்காரம். அதுக்கப்புறம் தீர்கோ மோக்ஷப்பிரதாயகா. தீர்க்கத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கும். எவ்வளோ லென்த் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மோட்சத்தை கொடுக்கிற சாமர்த்தியம் தீர்க்க பிரணவத்துக்கு இருக்கு. அப்ப தீர்க்கம் பண்ணும்போது என்ன பண்றோம்? அப்ப அகார உக்காரம் அகாரத்தை எடுத்துக்கணும். உக்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா ஓ ஓ இப்ப நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால லென்த் வரல. வெறும் அபியாசம் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்க நல்லா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோ லென்த் பண்ணிக்கிட்டே போறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா உக்காரமா லென்த் பண்றது, அதுக்கப்புறம் மகாரமா லென்த் பண்றது. சிரவண காலத்துல இருக்கிறவங்க மனன காலத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உகாரமா இப்ப நான் சொன்ன மாதிரி லென்த் பண்ணுங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 16 மாத்திரைக்கு மேல பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். இதோட வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல சுவாமி பாடம் முடிஞ்சிருச்சு, நான் எந்த வேலையும் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் மட்டும்தான் இப்போ எனக்கு அனுபூதிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒண்ணு கிரமமுக்தி பிளான் ஏ, இல்ல அப்படின்னா ஜீவன் முக்தி வந்து பாத்தீங்கன்னா பிளான் ஏ, கிரமமுக்தி வந்து பாத்தீங்கன்னா பிளான் பி. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, 16 மாத்திரைக்கு மேல எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா லென்த் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் உகார பிரதானமா சொன்னதுக்கு பிறகு மகாரத்தையும் லென்த் பண்றது. ஓம் 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 இது வந்து பாத்தீங்கன்னா மகார பிரதானத்தை லென்த் பண்ணி நீங்க சொல்ல 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 மெதுவா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மனசுல இருக்கிறது எல்லா வாசனைகளும் போய் மெதுவா 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 இந்த மகாரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், அடங்கி போகும். அடங்கி போச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு சப்தம் இருக்கு, நாதம் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம பண்ணது நாதம் இல்லை. நாதம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறது அப்படின்னா ஹிருதயத்துல இருக்கிற சப்தத்துக்கு பேரு நாதம் அப்படின்னு பேரு. இந்த நாதம் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா ஒரு ஆனந்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். நாதம் எழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க எல்லா சப்தங்கள்லையும் அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிப்பீங்க. எல்லா சப்தங்கள்லையும் ஒரு லாரி போனாலோ பஸ் போனாலோ இப்படி ஒரு தட்டு தட்டுனாலோ கிளி கத்துனாலோ காக்கா கத்துனாலோ நாய் குலைச்சாலும் எந்த சப்தம் கேட்டாலும் அந்த அந்த சப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாதம் கேட்க ஆரம்பிச்சு. அப்ப ஹிருதயத்துல வந்து நாதம் உண்டாயிடுச்சு அப்படின்னா அது நாதம் வந்து பாத்தீங்கன்னா அநாகதம் அப்படின்னு பேர்.
அந்த அநாகதம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிடுச்சு அப்படின்னா அவன் இந்த சம்சாரத்திற்கு வரமாட்டான். அவனை வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கினாலும் சுவாமி என்ன பண்ணுவாருன்னா திரும்ப மேல கொண்டு வந்துருவார். எவ்வளவுதான் கீழே இறங்கினாலும் திரும்ப மேல கொண்டு வந்துருவார். அப்ப நாதம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் நாதானுசந்தானம் அப்படின்னு அந்த உட்கார்ந்தவன் யோகி என்ன பண்ணுவானா சதா உள்ளுக்குள்ளார இருக்க அந்த நாதத்திலேயே சித்தத்தை கொடுப்பான். ஓங்காரம் அக்கார உட்காரம் போயிடும், அக்கார உட்காரம் அக்காரம் போயிடும், அகார உக்கார மக்காரம் போய் வெறும் நாதம் மட்டும் உள்ளுக்குள்ளார ஒரு அந்த சுருதி பெட்டியில இருந்து வர இது மாதிரி. மியூசிக்கு கீழே வந்து கீர்த்தனைக்கு கீழே வந்து சுருதி பெட்டியோடது போயிட்டே இருக்குல்ல, அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சப்தங்களுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாதம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. அந்த நாதத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க மனசு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இல்லாம போகுது. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நாதம் முடிகிற இடத்துல பிந்து அப்படின்னு. இந்த பிந்துவை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராண வீக்ஷணத்துக்கு மூலமா தான் நீங்க கிராஸ் பண்ண முடியும். ஈஸ்வர பக்தியினால மட்டும்தான் கிராஸ் பண்ண முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல 2 அம்சம் இருக்கு. ஒண்ணு சைத்தன்யம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாயா அம்சம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சைத்தன்ய அம்சத்தை பிடிச்சிங்கன்னா ஃபுல் அவேர்னஸ் வந்துடும். இந்த சைத்தன்ய அம்சத்தை பிடிக்காம ஜட அம்சத்தை பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் போகம் பண்றதுக்கு ஆசை இருந்தாலும் அங்க இருக்க சுகத்தை எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பிரகிருதி லயத்துக்கு போயிடும். பிரகிருதி லயம்ன்றது அந்த பிந்துல வந்து பாத்தீங்கன்னா அவித்யான்ற பிந்துல விழுந்துட்டீங்க அப்படின்னா பிரகிருதி லயம். அதை தாண்டி போகணும் அப்படின்னா சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அவேர்னஸ்லயே கவனம் இருக்கும். சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணாம இருக்கணும். அந்த இடத்துல பெரிய சுகம் கிடைக்கும். பிந்துல தூக்கத்துல இருக்கிறது ஆனந்தமய கோஷத்தோட ஆனந்தம். அதையும் நீங்க வேணான்னு சொன்னீங்க அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுறான், தாண்டி போயிடுறான். மந்திரம் சொல்லுது தைலதாரா கிரஸ்வோ தகதி பாப்பாடி. கிரஸ்வோ ஓங்காரத்தை சொல்லுங்க, பாப்பங்களை நாசம் பண்ணும். தீர்கோ மோட்ச பிரதாயக. தீர்க்கம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் தைலதாரம் கிவா சின்னம். அப்படியே பாகவதத்துல இது அப்படியே உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, உத்தவருக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் போது இதே வார்த்தையை சொல்ற, தைலதாரம் இவா சின்னம் தீர்க்க கண்டா நினாதவத்து. நான் சொன்னல 14வது அத்தியாயம் ஏகாதச ஸ்கந்தத்துல இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானத்தை சொல்லும் போது 10 பிராணாயாமம் பண்ணிட்டு இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி உச்சரிக்கணும்னு உத்தவருக்கு சொல்லும் போது இதை அப்படியே யூஸ் பண்ற. தைலதாரை அப்படின்னா எண்ணெய் ஒழுகு மாதிரி. ஒரு விளக்கெண்ணெய் எடுத்து ஊத்துனீங்கன்னா டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால ஒரு கோடு மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும், துண்டுபடாம எண்ணெய் விழும். அதே மாதிரி ஓங்காரத்தோட நாதத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சதா ஓங்காரத்தை ஓம் 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 இது மாதிரி துண்டுபடாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணியை அடிச்சா மணியை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து டம் 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 டம்னு கோயில் மணி எப்படி அடிப்பாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா துண்டுபடாத தீர்க்க கண்டா நினாதவர்த்து நல்லா மணி அடிக்கிற மாதிரி தீர்க்கமா வந்து பாத்தீங்கன்னா லென்த்தா இந்த ஓங்காரத்தை சொல்லணும். அது மட்டும் இல்ல, என்ன பண்ணணும், அவாச்சியம் பிரணவசியாகிரம் யஸ்தம் வேதச வேதவிது. இந்த பிரணவத்தோட எண்ட் எது இருக்கோ அதுக்கு பேரு பிரணவசிய அக்ரம் அப்படின்னு பேரு. இந்த பிரணவத்தோட அக்ரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகாரம் உகாரம் அகாரம், அதுக்கப்புறம் நாதம், அதுக்கப்புறம் பிந்து, அதுக்கப்புறம் கலா, அதுக்கப்புறம் கலாதீத்தம்னு சொல்லக்கூடிய துரியம். இது வரைக்கும் இந்த கலாதீத்தம்ன்ற துரியம் தான் பிரம்ம தத்துவம். இதுக்கு பேரு பிரணவசிய அக்ரம்னு பேரு. பிரணவத்தோட எண்ட் முடிவு. அந்த பிரணவத்தோட முடிவை வந்து பாத்தீங்கன்னா யஸ்தம் வேத ச வேதவித்து. எவன் அதை அறிகின்றானோ அவனே வேதத்தை அறிந்தவனாவான். அப்ப என்ன பண்ணோம், கிரஸ்வம் பிந்துகதம் தைரியம் பிரம்மாந்தரகதம் புளுதம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரஸ்வம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுகிய பிரணவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா பிந்து. கிரஸ்வம் வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல இருக்கிறது. பிந்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓம் 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 ஓம்னு கிரஸ்வம் சொல்றமே அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இங்க இருந்து ஆரம்பிக்குது.
தீர்க்கம் சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வரும்போது பிரம்மரந்தரம் வரைக்கும் ஓம் நல்லா சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க தலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்தம் இடிக்கும். மூலாதாரத்துல ஹிரஸ்வம், தீர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னும் லென்த் பண்ண இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா புளுத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா 30 விரற்கட்டை 12 விரற்கட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சீங்க அப்படின்னா 12 இன்ச்சுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் சஞ்சாரம் இருக்கு. இந்த 12க்கு மேல வந்து தலைக்கு மேல போறது புளுத்தம் அப்படின்னு பேரு. நல்ல தீர்க்கத்திலே இன்னும் தீர்க்கம், இன்னும் எவ்வளவு தீர்க்கம் பண்ண முடியுமோ அவ்வளவு தீர்க்கம் பண்ணினீங்கன்னா அதுக்கு மேலையும் அது போகக்கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துவாதசாந்த கதம் மந்திரம் பிரசாதம் மந்திர சித்தையே. இதுக்கு மேல தீர்க்கத்தை சொல்லி அதுக்கு மேல போச்சு அப்படின்னா மந்திர சித்தி வந்து ஓங்காரத்தோட மந்திர சித்தி முடிஞ்சு போச்சு. மந்திர சித்தி எல்லாம் ஆயிடும். சர்வ விக்ன ஹரஸ்சாயம், எல்லா விக்னங்களையும், சம்சாரம் தானே விக்னம், இந்த அவித்யா தானே விக்னம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாகும். பிரணவ சர்வ தோஷகா, பிரணவம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, வராக உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா சமாப்தமாகுது. அப்ப பிந்துன்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவித்யாவும் கூட வந்து பாத்தீங்கன்னா இருட்டுன்னு சொல்றோம். இருட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா யாரோடது? இருட்டு யாரோடது? வெளிச்சத்தோடது. வெளிச்சத்தோட வேற ஒரு பாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யான்னு சொல்றது யாரோடதுன்னா அபின்ன சக்தி, பரமாத்மாவோட அபின்ன சக்தி. சைத்தன்யமும் இந்த மாயா தத்துவம் சேர்ந்தாதான் அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்ப மம மாயா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்லும் போதே மம மாயான்னு சொல்ற. அப்ப பிந்துன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா ரூபத்திலையும் பகவான் தான் இருக்கார். மாயாவுக்கு எக்ஸிஸ்ட் கொடுக்கிறவரா, இருப்புத்தன்மையை கொடுக்கிறவரா. அதனால பிந்து ரூபத்துல இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு ஸ்வர்ண பிந்து அப்படின்னு பேரு. அடிச்சா இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றார், வந்துருங்க பாஷத்துக்கு வந்துருங்க. உங்களுக்கு ஓங்காரத்தை பத்தி யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் போக்கியாச்சு, திரும்ப கேட்டுங்க. இது நாம் அஷ்டமம் சதம் விவ்ருதம். இந்த விதமா நாமங்களில் சகசிரநாமத்துல 800வது நாமத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், வியாக்கியானம் செய்யப்பட்டது. 800 நாமம் வந்தாச்சு. இப்பதான் 500 ஆரம்பிச்ச மாதிரி இருக்கிற கிளாஸ் ஆரம்பிச்சு இப்பதான் ஆரம்பிச்சோம். தடதடன்னு 300 நாமம் போயிடுச்சு, இன்னும் 200 தான். ஆச்சாரியார் 801வது நாமம் ஆரம்பிக்கிறார். அக்ஷோபியா. அக்ஷோபியகன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, ராகத்வேஷாதிபிகி சப்தாதி விஷயைச்ச திரிதசாரிபியஸ்ச ந க்ஷோபியத இதி அக்ஷோபியா. நமக்கு வந்து ஒரு வாட்டம் வருது மனசுக்குள்ளார. நம்ம வந்து சோகம், என்னப்பா என்ன கிளேஷமா இருக்க, வீட்டுலலாம் கேட்பாங்க என்ன கிளேஷமா இருக்க, ஏன் டல்லா இருக்க, நம்ம கேட்கறோம்ல ஏன் டல்லா இருக்கீங்க. அந்த டல்லா இருக்கிறதுக்கு என்ன பேருனா சுருங்கி போயிருக்கிறது, மனசெல்லாம் சுருங்கி போயிருக்கும். அப்ப மனசு சுருங்கி போகுது அப்படின்னா அதுக்கு பேரு க்ஷோபம்னு பேர். அந்த க்ஷோபம் எதனால உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ராகத்வேஷத்தினால உண்டாகும். ராகத்வேஷம் உள்ளுக்குள்ளார இருக்க அகச்சத்திருக்களா இருக்கக்கூடியது. என்னது? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். இந்த 6 சத்துருக்கள் உள்ள இருந்துகிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப வாடி போயிடுது, நமக்கு க்ஷோபம் வந்துடும், சுருங்கி போயிடும், சூம்பி போயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா சப்தாதி விஷயிஷ்ட. வெளியில இருக்கக்கூடிய சப்த ரூபரச கந்தங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் சில சமயம் என்ன பிடிக்காதவன ஒருத்தனை பார்த்தோன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு சூம்பி போகுது. எனக்கு பிடிக்காது நடந்துச்சுன்னா சூம்பி போகுது. எனக்கு பிடிக்காத சப்தம் கேட்டா சூம்பி போகுது. என்னைக்காவது வெளில போகும்போது யாராவது ஒரு இன்னும் எப்போதான் கேட்கறேன், எங்கேயாவது ஒரு அப்பசப்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காதுல வந்து பாத்தீங்கன்னா நாராசமா விழும். அப்படி காதுல அந்த சப்தம் உள்ள போகும்போதே அப்படியே கூச்சமாகுது. உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கூசி போய் நமக்கு வந்து நாங்கள் கூசி குறுகி போறோம். ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டுமே அப்படின்னு. ஏன்னா இப்படி வண்டியில போகும்போதே அது மாதிரி கேட்குது, யாரோ ஒருத்தன் திட்டுறான், எதையோ திட்டுறான். ஒரு அப்பசப்தத்தை கேட்டாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட சப்தத்தை கேட்டாவே சூம்பி போகுது நமக்கு மனசு. அப்ப சப்தமா இருக்கட்டும், பார்க்கிற விஷயங்களா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வாட்டத்தை கொடுக்குது. அப்போ உள்ள இருக்கக்கூடிய அகச்சத்திருக்கள், வெளியில இருக்கக்கூடிய சப்தம் முதலியவைகள், அது மட்டும் இல்லாம திரிதச அரிபிஷ்ட. திரிதச அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு பேரு திரிதசகான்னு பேர். அவங்களுக்கு எதிரிகள் யாரோ அவங்க வந்து அசுரர்கள்.
திரிதசாரிபிஷ்ச அப்படின்னா தேவர்களுக்கு எதிரிகளா இருக்கக்கூடிய அசுரர்கள், இவர்களாலும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகிறது இல்ல அப்படின்னா நக்ஷோபியத இதி, அவர் வாட்டத்தை அடைவதில்லை, அவர் கலக்கத்தை அடைவதில்லை. அதனால அவருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அக்ஷோபியகன்னு பேர். ஆனா நீங்களும் நானும் வாடிக்கிட்டே இருக்கிறோம். 3 எதிரிகள் உள்ள, ஒரு எதிரி வெளியில இருக்கிற சப்த விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தேவதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலை பிடிச்சா அப்பப்போ இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆதி ஆத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு எல்லாத்துலயும் சோபாவை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும், கலங்கி போய் நிற்கும். ஆனா பகவானுக்கு அந்த கலக்கம் இல்லை, அதனால அக்ஷோபியா. அதுக்கப்புறம் 802வது நாமம் சொல்லுது சர்வவாகீஸ்வரேஸ்வரா. சர்வவாகீஸ்வரேஸ்வரா என்ன அர்த்தம்? சர்வேஷாம் வாகீஸ்வரானாம் பிரம்மாதீனாம். பிரம்மா முதலியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரர்கள், நல்ல ஈஸ்வரர்கள். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை பார்த்தேன் நான், நம்ம விஜயசேகர பாரதியோட ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நான் போகும்போது சின்ன பையன் என்னமா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சாரதாம்பாலோட கிருப்பை இருக்கு பாருங்க. அந்த பீட்டமே வந்து விசேஷமான பீட்டம், வித்யா பீட்டம் இல்லை. சாரதாவோட அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணப்பாட்டத்தை சொல்றாரு. அங்க வேத பண்டிதர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா விஜயசேகர பாரதியும் வந்து பாத்தீங்கன்னா கணப்பாட்டம் சொல்லிட்டு இருக்காரு. எந்த இடத்துலயும் நான் தான் பார்த்தேன், என்ன சாரதாம்பாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுகிரகம் பூர்ணமா கொடுத்துட்டாப்புல விஜயசேகர பாரதி. அப்படி அனுகிரகம். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வாக்க ஹோல்டு பண்ணக்கூடிய, தன்னோட இஷ்டப்படி இயக்கக்கூடிய ஈஸ்வரர்கள் இந்த உலகத்திலையும் இருக்காங்க. பிரம்மா முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அநேக பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குக்கு ஈஸ்வரனா இருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கெல்லாம் ஈஸ்வரானாம் அபி ஈஸ்வர, அவர்களுக்கெல்லாம் கூட ஈஸ்வரனாக இருப்பவர் யாரோ அவருக்கு பேரு சர்வவாகீஸ்வரேஸ்வரா அப்படின்னு பேர். பகவான் தான் எல்லா வாக்கீஸ்வர்களுக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர் சொல்லியாச்சு. 803வது நாமம் வந்துருது மகாஹிரதா. இந்த மகாஹிரதகன்னு என்ன அர்த்தம்? ஹிரதக அப்படின்றதுக்கு அர்த்தம் குளத்துக்கு பேரு ஹிரதகான்னு பேரு. பள்ளம், குளம். குளத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மடு நம்ம சொல்லுவோம்ல, மடு. இப்பெல்லாம் மடுன்ற பிரயோகமே அதிகம் யாரும் சொல்றதே இல்லை, குளம் சொல்றோம். முன்னாடிலாம் கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மடு மடுன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதா அங்கங்க வெட்டி வச்சிருப்பாங்க. மாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், குளமா இருக்காது, பெருசாலாம் இருக்காது, மேய்ச்சல் மைதானத்துக்கு பக்கத்துல தான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மாடுகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. குட்டை 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 குட்டைன்ற குட்டை, மடுனா குட்டை, மடுன்னு சொல்றதுதான் குட்டைன்றது. சின்ன சின்னதா இருக்கும், அங்கங்க இருக்கும், தண்ணி இருக்கும். தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அழகா இது பண்ணி. அப்போ அந்த ஹிரதகன்றதுக்கு அர்த்தம் குளம், குளம், குட்டை, இது மாதிரி இடத்த எடுத்துங்க. அவகாகிய ததானந்தம் விஸ்ரம்ய சுகமாசதே யோகின இதி மகாஹிரத இவ மகாஹிரத. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவகாகிய ததானந்தம். பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அகார உக்கார மகாரத்தை சொல்றாங்க யோகிகள் எல்லாம். பிரணவத்தை சொல்லி 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 எங்க ஆனந்தம் வரும்? அகாரத்துல ஆனந்தம் இல்லை, கொஞ்சமா இருக்கும். உக்காரத்துலயும் ஆனந்தம் இல்லை, அங்கேயும் கொஞ்சமா இருக்கும். எப்ப நீங்க மகாரத்தை டச் பண்றீங்களோ பிராணனுக்கு ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா ஆனந்தமய கோஷம் தான் மகாரம், தூக்கத்துல இருக்கிறது. அப்ப நீங்க மகாரத்துக்கு வரும்போதே உங்களுக்கு வந்து ஆனந்தம். சரி, அந்த மகாரத்தை எப்படி அடைஞ்சிங்க? யோகி எப்படி அடைவான்? மகாரத்துக்கு டைரக்டா போயிடலாமா மகாரத்தை? அப்படின்னா மகாரத்துக்குலாம் போக முடியாது சாமி. அக்காரத்தை தோண்டணும், அக்காரத்தை வந்து குழி பறிக்கணும். ஒரு குளம் வந்து பாத்தீங்கன்னா தோண்டி தானே தண்ணி நம்ம ரொம்புது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகாரத்தை தோண்டி 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 அதுக்கப்புறம் உக்காரத்தை தோண்டி 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 பெரிய பள்ளம் ஆக்கணும். அந்த தோண்டி 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 நீங்க மகாரத்துக்கு போனீங்கன்னா அவகாகிய ததானந்தம். அவகாகனம் அப்படின்னா தோன்றதுன்னு அர்த்தம், குழி பறிக்கிறது. நல்ல குழி எடுத்து தத் ஆனந்தம் விஸ்ரம்ய, நல்லா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா தண்ணிய பாய்ச்சுற மாதிரி ஆனந்தம் பாயுது. நல்ல மகாரத்தோட ஆனந்தம், ஆனந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயஸ்தானத்துல இருக்கிறது, அது கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல யோகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா விஸ்ரம்ய சுகாசதே, யோகினக விஸ்ரம்ய சுகமாசதே. அந்த இடத்துல யோகிகள் எல்லாம்
இந்த மொத்த சம்சாரத்தோடது எங்க நமக்கு இன்பம் கிடைக்குது? எங்க போய் நம்ம விசிராமம் அடைகிறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம்? தூக்கத்துல. எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய துக்கியா இருந்தாலும், எவ்வளோ பாவர்ட்டி இருந்தாலும், காசால எவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, ஆனா தூங்கி போனாங்கன்னா எவ்வளவு விசிராந்தி கிடைச்சிடும் தூக்கத்துல. அப்ப பாத்தீங்கன்னா எப்படி தூக்கஸ்தானம் தான் நமக்கு விசிராந்தியோ, இதே மாதிரி யோகிகள் என்ன பண்றாங்க, ஜாகிரதத்திலேயே இந்த மகாரத்துல ஆனந்தமய கோஷம், மகாரம் தான் ஈஸ்வரஸ்தானம். அந்த ஈஸ்வரஸ்தானத்துல மகாரத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சுகம் ஆசத்தே விஸ்ரம்ய, சுகமா பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்க. இந்த மகாரத்தை அடைஞ்சிங்கன்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு, ஆனந்த சமாபத்தியை தாண்டிடுவீங்க, நீங்க சாஸ்மிதாக்கு வந்துடுவீங்க. சாஸ்மிதா வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சுகம் 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 ஆனந்தமா கிடைச்சிட்டு இருக்கோங்க. மனசுக்கு மேல போயிட்டாவே சுகம் வர ஆரம்பிச்சிடும். நல்ல சுகத்துல பாத்தீங்கன்னா விஸ்ரம்ய சுகமாசதி. யோகிகள் எல்லாம் அந்த மகாரஸ்தானத்துல சுகமா, ஈஸ்வரஸ்தானத்துல சுகமா வீற்றிருக்கிறார்கள். அதனால பகவான் தான் பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஆனந்த குளம், ஆனந்த குளமா பாத்தீங்க அப்படின்னா பகவான் இருக்கார். அதனால சுவாமிக்கு பேர் என்ன பேரு, மகாகிரதக அப்படின்னு பேரு. மகான்ற சப்தம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பெரியன்றதுக்கு அர்த்தமும் மகான் இருக்கணும், பூஜிக்க தகுந்த அப்படின்றதுக்கு அர்த்தம் மகான் இருக்கணும். அப்ப பூஜிக்க தகுந்த ஒரு ஆனந்த குளம் பாத்தீங்க அப்படின்னா மகாரஸ்தானம், அதுதான் ஈஸ்வரஸ்தானம். அதுலதான் யோகிகள் என்ன பண்றாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, யோகத்தோட முடிவு. அதுக்கப்புறம் 804வது நாமம் மகா கர்த்தக. கர்த்தகன்றதுக்கு அர்த்தம் பள்ளம். திரும்பவும் ஹிருதகனா குளம், ஹிருதகனா பள்ளம் தான், ஆனா பாத்தீங்க அப்படின்னா குளம். கர்த்தகன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பள்ளத்தாக்கு, பெரிய ஹோல், பெரிய கிணறு. இதுக்கெல்லாம் பேர் பெரிய பள்ளம், பெரிய பள்ளம். அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா கர்த்தகான்னு பேர். மகா கர்த்தகன்னு அர்த்தம் பெரிய பள்ளம், பெரிய பள்ளம், பெரிய பள்ளத்தாக்கு, பிளாக் ஹோல் பக்கத்துல எழுதிக்கலாம். இது என்னது, மகா கர்த்தகன்றதுக்கு அர்த்தம் பிளாக் ஹோல். எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கர்த்தவத அஸ்ய மாயா. கர்த்தவத்து அப்படின்னா பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி, பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி மாயா பாத்தீங்கன்னா இருக்கிறது, பகவானோட மாயா. அந்த மாயா என்ன பண்ணுது, மகதி துரத்தியா இதி, அதை கடந்து போறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் மாயா ஈஸி நினைச்சுக்கிட்டான். புரிஞ்சா போதும், வேதாந்தத்துல பிரச்சனையே இல்லை. நீங்க மாயா பக்கத்திலே போக மாட்டீங்கல்ல, வெளியிலேயே தானே கேம் நடந்துட்டு இருக்கு. எப்ப தெரியுங்களா பக்தி தேவைப்படுது, நான் பலமுறை சொல்றேன். பக்தியோட விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க வெளியில புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒரு புண்ணாக்கு பக்தியும் தேவையில்லை. நீங்க நார்த் இந்தியாவில போனீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு புத்தி சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா 7ஆம் கிளாஸ் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால படிப்பான். 7ஆம் கிளாஸ் படிச்சோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா அம்மா போ ரிஷிகேஷ் போய் பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படின்னு அங்கிருந்து விரட்டி விட்டுருவாங்க. இன்னொருத்தன் 6ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருப்பான், அவனை போ ரிஷிகேஷ்ல போய். பாவர்ட்டி அதிகம் மகாராஷ்டிரால, சில ஏரியாலாம் ரொம்ப பாவர்ட்டி. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாப்ல மிலிட்ரிக்கு அனுப்புற மாதிரி பசங்களை வீட்டுல இருந்து இவங்களை பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துக்கு தத்து கொடுத்துருவாங்க. போய் சாஸ்திரம் படி, பிரவச்சன கர்த்தாவாகு அப்படின்னு. ரிஷிகேஷ்ல பாத்தீங்கன்னா எஜுகேஷனும் கிடைக்கும், சாஸ்திரமும் படிச்சுக்கலாம், ஃபுட்டும் கிடைச்சிரும், ஷெல்டரும் கிடைச்சிரும், எல்லாம் கிடைச்சிரும். அப்போ பாத்தீங்கன்னா மரியாதை எல்லாம் கிடைச்சிடும். அதனால பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மாஸ்டர் ஆயிடுவாங்க. ஆனா முமுட்சுத்துவம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முமுட்சுத்துவமும் இருக்காது, ஒரு சாதனையும் இருக்காது, ஒரு பக்தியும் இருக்காது. சாதாரண பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரி. அப்போ பாத்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு, சப்தங்களை கிரகணம் பண்றதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கியும் என்ன தேவையில்லை, பக்தி தேவையில்லை. பக்தி எங்க தெரியுங்களா தேவைப்படுது, இந்த மாயையை தாண்டறதுக்கு தான் சாமி பக்தி. மாயைனா இங்க இருக்கிறதுலாம் இல்லை, இதெல்லாம் காரியம். இதையே நிறைய பேர் புரிஞ்சா போதும்ன்றவங்க இதையே தாண்டறது இல்லை, காரியத்தையே தாண்டறது இல்லை. ஆக்சுவல் பாத்தீங்கன்னா காரியத்தை தாண்டறது கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்வர அனுகிரகம் தேவையில்லை. கொஞ்சோண்டு புத்தி இருந்தா, கொஞ்சோண்டு டிசிப்ளின் இருந்தாவே தாண்டிடலாம். நிறைய பேர் டிசிப்ளினா இருக்கிறவங்க எல்லாம், வீக்னஸ் இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் பாக்குறோம். ஆனா வாஸ்தவ பக்தி எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மூல பிரகிருதின்ற மாயா இருக்கு பாத்தீங்களா, அந்த காரண தத்துவம் சொல்றோம்ல, அந்த காரண தத்துவம் இப்பதான் நம்ம பார்த்தோம்ல பிந்து. அந்த பிந்துவை தாண்ட சாமர்த்தியம் யாருக்கும் வராது சாமி. பிந்து எது, நம்ம தூக்கம் தான், பெரிய பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோலை தாண்டி பாருங்களேன், பார்க்கலாம். லீவு நாளைக்கு காலையில என்ன பண்ணுங்க, நல்ல டால்டா வாங்கிக்குங்க.
ஒரு பொங்கல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பாசி பயிர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசி போட்டீங்கன்னா பச்சரிசி, ஒரு கிளாஸ் பாசிப்பயிர் போடணும், பாதி பாதி போடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய் போடக்கூடாது, சரி நெய்யை கூட போட்டுங்க. நெய் போடாம வந்து பாத்தீங்கன்னா டால்டா போட்டுங்க. டால்டாவை போட்டுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உளுந்து வடையை போட்டுருங்க. உளுந்து வடை நல்லா பெரிய ஒரு வடையும் உளுந்த வடையும் கூட வந்து பாத்தீங்கன்னா பொங்கலும் ஒரு அரை பிளேட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா சாம்பாரும் சட்னியும் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு உங்களால பிளாக் ஹோலை தாண்ட முடியுமான்னு பாத்துருங்க. பிளாக் ஹோலோட ஷேடோ வந்தாவே காலி. அந்த பொங்கல் சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். 20 நிமிஷத்துக்குள்ளார அந்த பிளாக் ஹோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேடோ வரும், ஒரு ரேஸ் வரும், அப்படியே உங்களை சுத்தி சுவாகா பண்ணிக்க. அதோட நாக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீளமா ஒரு நாக்கு, இந்த பல்லில இருந்து வாயில இருந்து ஒரு நாக்கு வந்து பாத்தீங்கன்னா பூச்சியை பிடிச்சி உள்ள கொண்டு போற மாதிரி நம்மளை சுவாகா பண்ணி கொண்டு போயிடும். இல்ல நான் தூங்க மாட்டேன், நான் வேதாந்தம் கேட்பேன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நில்லுங்க, பார்க்கலாம். ஃபுல் அவேர்னஸோட நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஒரு பொங்கலை ஜெயிக்கிறீங்களான்னு பாத்திரலாம். ஒரு வெண்பொங்கலையும் ஒரு வடையையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, தாண்ட முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பிளாக் ஹோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகிருதியில தாண்டி போறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அக்ஷராத்து பரத்த பரகன்னு சொல்லியிருக்கு மந்திரம். இந்த பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அக்ஷரம்னு சொல்லக்கூடிய அழிவில்லாத பிரகிருதி, அந்த பிரகிருதியை காட்டிலும் மேலானது. நீங்க பிரகிருதியை கிராஸ் பண்ணாம அந்த சுத்த பிரம்மத்தை அடையும். புத்தியில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கீழே தான் இருக்கீங்க, காரியத்துலதான் இருக்கீங்களோடைய காரணத்தை தாண்டல, இந்த மாயாவை தாண்டி போகல. அப்ப இந்த மாயா எப்படிப்பட்டதுன்னு ஆச்சாரியர் சொல்றாரு, மகதி துரத்தியா இதி மகாகர்த அஸ்ய மாயா பகவானுடைய மாயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. பிளாக் ஹோலுக்குள்ளார போனா எங்க ஒயிட் ஹோல் எங்க இருக்குன்னு தெரியலையா. இன்னும் சயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் ஹோல் எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு பக்கம் உள்ள போகுது, உள்ள போன மாத்திரத்துல வெளியில எங்க வருதுன்னு தெரியலையா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளிம்புன்னு வச்சுக்கிறோங்களேன். இப்ப இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் இருக்கும், இதுக்குள்ளார போனா பிளாக் ஹோல், இந்த பாத்திரத்துக்குள்ளார போச்சுன்னா பிளாக் ஹோல். இதுக்கு இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜ் பிளாக் ஹோலோட எட்ஜில இருந்து 50,000 கிலோமீட்டர் 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கர்ஷண சக்தி இருக்கான். எங்க இந்த எட்ஜில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளார அது வந்தாவே, அதான் நான் சக்கரை பொங்கல் வெண்பொங்கலை சொன்னேன். வெண்பொங்கலை சாப்பிட்டீங்கன்னா 20 நிமிஷத்துல அந்த ரேடியேஷனை நீங்க என்ன பண்ணலாம், 50,000 கிலோமீட்டர் 1,00,000 கிலோமீட்டருக்குள்ளார நீங்க என்டர் ஆவீங்க. என்டர் ஆகும் போதே அந்த பொங்கலை என்ன பண்ணுவாங்களே அப்படியே இழுத்து டக்குன்னு உள்ள கொண்டு போய் போட்டுவோம். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 50,000 1,00,000 கிலோமீட்டருக்கு வரைக்கும் ரேடியஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆக்கர்ஷணம் பண்ணி உள்ள இழுக்கிற சக்தி சாமர்த்தியம் இருக்கு. அப்போ அந்த பிளாக் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி போறது. சரி, உள்ள போன நட்சத்திரங்கள் கூட்டங்கள்லாம் எங்க போச்சு? எங்கேயா உள்ள போனா எங்கேயா வெளியில வரணும்ல. எங்க அந்த வெளியில வர ஹோல் எது? ஒயிட் ஹோல் அப்படின்றான் அதுக்கு பேரு. அந்த ஒயிட் ஹோல் எங்க வெளியில வருதுன்னே தெரியலையா. பிளாக் ஹோல் உள்ள போறது தெரியுது, எங்க வெளியில வருதுன்னு தெரியல, எங்க போகுதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண ஸ்தூலமா ஒரு சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்குற பிளாக் ஹோலையே தாண்ட முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அனுகிரகம் தேவை தெரியுங்களா. ஈஸ்வரனோட அனுகிரகம் ரொம்ப தேவை. அதான் மமமாயா துரத்தியா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கோட் பண்றாரு. மமமாயா துரத்தியா, என்னுடைய மாயை கடத்தலுக்கு அரிது. அப்ப பக்தி எங்க தேவைப்படுது அப்படின்னா மாயையை தாண்டி போறதுக்கு தான் பக்தி தேவைப்படுது. மாயா எப்படிப்பட்டது? மகாகர்த்தக, பெரிய பள்ளம், அதை உடையவர், அந்த மாயையை உடையவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரும் மகாகர்த்தக அப்படின்னு சொல்லப்படுது. இது பகவத் வச்சன, பகவானோட வச்சனம் இருக்கு. யத்வா கர்த்த சப்தோ, அல்லது வேற ஒரு மீனிங் சொல்லலாம். கர்த்த சப்தன்றதுக்கு அர்த்தம் ரதபரியாயோ நைருக்தை உக்தா. நிருக்திக்காரங்க, டிக்ஷனரிக்காரங்க, வேதிக் டிக்ஷனரியில எழுதுறவங்க என்ன பண்றாங்க, கர்த்தன்ற சப்தத்துக்கு அர்த்தம் ரதத்துக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தன்னு பேரு அப்படின்றாங்க. அப்ப மகா கர்த்தகன்றதுக்கு அர்த்தம் மகாரதகன்னு பேரு. பெரிய ரதத்தை உடையவர் பகவான். எங்க பிரசித்தம்? தஸ்மாத் மகாரதோ மகாகர்த்தக, மகாரதத்தை உடையவருக்கு பேரும் மகாகர்த்தகன்னு சொல்லலாம். மகாபாரதத்துவமஸ்ய பிரசித்தம் பாரதாதிஷு,
அப்ப மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாரதத்துவம் அஸ்ய, பகவான் வந்து பெரிய ரதத்தை உடையவராய் இருந்தார் அப்படின்னு மகாபாரதத்துல பிரசித்தமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனாலயும் அர்த்தம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 805வது நாமம் மகாபூதா. மகாபூத்தம்னு என்ன அர்த்தம்? மகத் பூத்தம்னு பேர். மகாபூத்தம்னா பெரிய பூத்தம். நான் சொல்றேன்ல பூத்த நாராயணர், நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்கேன்ல. மகத் பூத்தம்னா என்ன அர்த்தம்? பெரிய பூத்தம். எது பெரிய பூத்தம்? பிரம்மன் தான் பெரிய பூத்தம். மகத் பூத்தத்துக்கு இன்னொரு பேரு பிரம்மம். மகாபூத்தம்னாலும் மகத் பூத்தம்னாலும் பிரம்மம் பேர். அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? காலத்திரைய அவச்சின்ன ஸ்வரூபத்வாத் மகாபூதா. காலத்திரயம் அப்படின்னா 3 காலமாச்சா? அப்ப ஒவ்வொன்றா வந்திருக்க மகாகர்த்தகன்றது தூக்கம், டீப் ஸ்லீப், அதான் அவித்யா மாயான்னு நம்ம சொல்றோம். அதை தாண்டினீங்கன்னா ஜாகிரத சொப்பன சுசுப்தி 3 காலம், பிரசன்ட் ஃபியூச்சர் பாஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 காலம். 3 காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விவகாரம் பண்ற 3 காலமும் எங்க தெரியுங்களா வருது? பிரசன்ட்டுக்குள்ளதான் நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். 3 காலம் நேற்று இன்னைக்கு நாளைக்குன்னு எங்க விவகாரம் பண்றோம்? இந்த ஜாகிரதத்துல சொப்பனத்துல பண்றோம். டீப் ஸ்லீப்ல போனீங்க அப்படின்னா காலமே இல்லைன்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த டீப் ஸ்லீப்பை காட்டிலும் 3 காலங்கள்னா ஜாகிரத சொப்பன சுசுப்தி, இந்த 3 காலங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காலத்திரைய அனவச்சின்ன சுரூபத்வா. அவச்சின்னம்னா லிமிட் ஆகிறது, வரையறை செய்யப்படுறது, அன்லிமிட் ஆகிறது. இந்த 3த்துக்கும் வரையறைக்கு உட்படாததாக, 3 காலங்களுக்கும் உட்படாததா எந்த தத்துவம் இருக்கோ அந்த சுரூபத்தை உடைய காரணத்தினால பிரம்மம் வந்து என்ன சொல்லப்படுது? மகாபூத்தகன்னு பிரம்மம் சொல்லப்படுகிறது. அந்த பிரம்மஸ்வரூபமா பகவான் இருக்கார், அதனால மகாபூதா. அப்புறம் 806வது நாமம் மகாநிதி. இந்த பகவான் எப்படிப்பட்டவரா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஷரா இருக்கார். சேமிப்பு கிடங்கு, பொக்கிஷ அறை. இந்த மொத்த வெல்த் இருக்கு பாத்தீங்களா, இந்த மொத்த வெல்த், இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல லயமாகணும்ல. அந்த எல்லா உலகங்களோட லயஸ்தானமா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு மகாநிதின்னு பேர். நிதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பொக்கிஷ, பொக்கிஷம் பேர். பொக்கிஷங்கள்லாம் வைக்கிறது, பேங்க் லாக்கர். அந்த பேங்க் லாக்கர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமிப்பு கிடங்கு, கொடவுன். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். பாஷிகர் சொல்றாரு, சர்வபூதானி அஸ்மின் நிதியந்த இதி. நிதி எல்லா பூத்தங்களும் பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல போய் லயத்தை அடைவதால், எல்லா பூத்தங்களும் பகவான் இடத்துல போய் காரணஸ்வரூபத்துல போய் காரியங்கள் எல்லாம் ஒடுங்கி நிக்குது. எங்க? தூக்கத்துல. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்கினாதான் பகவானோட சொரூபம். பிரகிருதியோட சேர்ந்து சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா மாயா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஈஸ்வர சுரூபம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல எப்படி ஒடுங்குதோ நான் சுகமா தூங்கினேன் அப்படின்னு, அதே மாதிரி இந்த மொத்தமும் பிரளய காலத்துல எங்க போய் ஒடுங்கும் அப்படின்னா பகவான்கிட்ட போய் ஒடுங்கி இருக்கும், லயமா. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதின்னு பேரு. மகான்ச்ச அசௌ நிதிஷ்ச இது மகாநிதி. பெருசாவும் அதே நேரத்துல லயஸ்தானமாவும் இருக்கிறதுனால பெரிய நிதி, பெரிய லயஸ்தானம் அப்படின்னு பகவான் வந்து சொல்லப்படுகின்றார் அப்படின்னு முடிஞ்சு. 7 நாமம் படிச்சுக்கோ. ஓம் சுவர்ண பிந்தவே நமஹ, ஓம் அக்ஷோபியாய நமஹ, ஓம் சர்வபாகீஸ்வரேஸ்வராய நமஹ, ஓம் மகாஹிருதாய நமஹ, ஓம் மகாகர்த்தாய நமஹ, ஓம் மகாபூதாய நமஹ, ஓம் மகாநிதயே நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம யதி. ஓம் ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம मनोजपं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि श्रीरामदूतं शिरसा नमामि कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु नारायण 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 நம்ம ஏற்கனவே இன்னொரு நாமம் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் 84வது ஸ்லோகத்துல லோக சாரங்க அப்படின்னு ஒரு நம்ம பார்த்தோம். இந்த லோகத்துக்கு சாரம் எது அப்படின்னா ஓங்காரம். ஓங்காரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக சாரங்கன்னு ஏற்கனவே இங்கேயும் சுவர்ண பிந்துன்னு பார்த்துருக்கோம்.